மண்டே ஈவினிங் இந்த 3 நாள் லீவில் இந்த துணி மடிக்கிற வேலையை விட்டுட்டேன். அதனால் என்னாச்சுன்னா நிறையா சேர்ந்து போச்சு. இதை எப்படி தான் மடித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ துணி கொஞ்சம் மடித்து வச்சுட்டு நேற்றுக்கு வேலை கிரகணமா, அதனால் வீடெல்லாம் துடைக்கணும். காலையிலே கொஞ்சம் க்ளீனிங்லாம் முடிச்சு வச்சுட்டேன். துணி மடிச்சுட்டு வீடெல்லாம் துடைக்கிறதுக்குள்ள தர்ணிக்காவும் வந்துட்டா. ஸோ வந்ததுக்கமேட்டு அவளும் அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மடித்து வச்சா. நானும் பாதி மடித்து வச்சேன். ஃபுல்லாக முடிக்க முடியல, கொஞ்சம் மட்டும் முடிச்சு வச்சாச்சு. மீதி நாளைக்கு பார்க்கணும். டீ தூள் ரொம்ப நாளாக ஒரே பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் வேறு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணேன். சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. வயிறு வலி வந்தது தான் மிச்சம். அதனால் திருப்பி பழைய பிராண்டே வாங்கியாச்சு. நைட்டு ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான். இட்லியும் அம்மா பொடி அரைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் அதோட விட்டாச்சு. கம்பு இட்லி தோசைக்காக மாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் இட்லி அரிசி. உளுந்து மட்டும் இப்போ நம்ம ராகி சோளம்லாம் மாவாட்டுறோம் அப்படின்னா அதுக்குள்ள 1/4 டம்ளர் போட்டாலே போதும். ஆனால் இதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் போட்டால் தான் மாவு பார்த்திங்கன்னா நல்லா இட்லிக்கு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கம்புக்கு மட்டும் கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்தியாச்சு. ஸோ உப்பு போட்டே அரைச்சி வச்சுருவேன். அப்படியே மிக்சிலாம் தொடச்சி விட்டுட்டு மாவு எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா காலையில் நல்லா புளிச்சிரும், டிஃபனுக்காகும்.